எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வர்றாங்க. 10 லட்சம் மக்கள் புறப்பட்டு வர்றாங்க. சரியா? ஆனால் புறப்பட்டு வர்றாங்க, 40 வருஷம் நடக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அனுதினமும் அதிசயமோ அற்புதமோ நடந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி விதைக்காமல், அறுவடையை பார்க்காமல், கடையில் அரிசி வாங்காமல், காய்கறி வாங்காமல், சமைக்காமல் 40 வருஷம் சாப்பாடு வருது. சாப்பாடு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாடை பூமிக்கு அனுப்புகிறார். அந்த தேவ தூதர்கள் சாப்பாடுகிற சாப்பாடு தேனிலட்ட பணியாரம் போல அது இருக்கும். சுவைக்க சுவைக்க சாப்பிட வேண்டும் என்று தூண்டும். அப்படிப்பட்ட பெஸ்டான ஒரு உணவை கர்த்தர் கொடுத்தாரு. மாத்திரமல்ல, அவர்கள் நடந்து வரும்போது எத்தனை நாளைக்கு இந்த காடையை, எத்தனை நாளைக்கு இந்த மண்ணாவை சாப்பிட்றது, எனக்கு இறைச்சி உணவு வேண்டும் என்று கேட்டபோது காடையில் மலை போல குவி வச்சார். மலை போல, காடைனா 1 2 இல்லை, ஒரு பெரிய மலை எப்படி இருக்குது, அந்த மலை போல காடைகள் பொத்து பொத்துன்னு வந்து விழுந்துச்சு. அந்த காடை மேலே ஏறித்தான் அந்த காடையை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நோஞ்சானும் எலும்பும் அப்படிப்பட்ட காடையில் கொலு கொலுண்டு நல்லா சத பிடிப்பான உள்ள காடைகளை உழ வச்சார். அதை சாப்பிட்டு மூக்கு பிடிக்கி சாப்பிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. இது ஒரு அதிசயம், இது ஒரு அற்புதம், இது ஒரு அதிசயம், அற்புதம். அல்லேலூயா. அப்போ நான் எப்படி அப்படி கூட்டி வந்தோன்னா அதே போல் உனக்கு செய்வேன். அப்போ நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் செஞ்சீங்களா ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்கள், இப்படிலாம் செஞ்சீங்களா ஆண்டவர், ஆண்டவரை காடைகளை வர வச்சிங்களே, மண்ணவை வர வச்சிங்களே, அது அவங்க இடத்துல வந்து விழுந்துச்சுல, அதே போல் எனக்கு என் இடத்துல வந்து விழுகணும், என் தேவைகள் சந்திக்கப்பட என் இடத்துல வந்து விழுகணும். காடை விழுந்துச்சா, மண்ணா இருக்கிற இடத்துக்கு வந்துச்சா, அதே போல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல உங்க தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் அதிசயங்களை வர நாட்கள்ல பண்ண போறாரு. இது நடக்க போகுது. ஆமா ஆமா சொல்லு, ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா.